அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலைச்சொல் விளக்கமான ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித குலத்தின் முதல் மனிதரும் முதல் இறை தூதரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்தின் முதல் மனிதரும் முதல் இறை தூதராகவும் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை மண்ணிலிருந்து உருவாக்கி உயிரூட்டினான். பிறகு அவருக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணையாக ஹவ்வா அவர்களை படைத்தான். இவர்களே மனித இனத்தின் முதல் தம்பதியர். அவர்களிலிருந்தே மனித குலம் பெருகியுள்ளது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதராக இருந்ததால் முதல் ஸ்வர்க்கத்தில் ஜன்னத்தில் வாழ்ந்தனர். அங்கு அவர்கள் எல்லா ஆசீர்வாதங்களோடும் மகிழ்ச்சியோடும் இருந்தனர். ஆனால் இப்லீஸ் ஷைத்தான் அவர்களை வழி தவறச் செய்தான். இதனால் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டனர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் இறக்கப்பட்ட பிறகு மனிதர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிப்படைகளை அமைத்தார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் தவறுக்காக மன்னிப்பு கோரினார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தம்பதியரிலிருந்து மனித இனமே பிறந்தது. அவர்களின் சந்ததிகளே இன்று உலகம் எங்கும் வாழும் மக்களாக வளர்ந்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதர் மட்டுமல்ல, முதலாவது இறை தூதராகவும் பணியாற்றினர். அவர்களிடம் அல்லாஹ் பல விஷயங்களை அறிவித்தான். அதன்படி அவர்கள் வாழ்க்கையை அமைத்தனர். இன்று வாழும் அனைத்து மக்களும் அவர்களது வம்சாவளியிலிருந்தே வந்தவர்கள். இதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்தின் அடிப்படையாகவும் இறை தூதர்களின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறார்.